ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? நான் தான் சொன்னேன்ல கைஸ், இவங்க கோயிலில் எல்லா திருட்டுத்தன வேலையும் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் சாமி கண்ணை குத்தவே குத்தாது, சரியா? நான் நேற்று ரிவ்யூவில் கூட நான் சொல்லியிருந்தேன், பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நடந்து போச்சா? கோயிலில் திருட்டு வேலை பண்ணாங்களா? கோயில் எவ்வளோ ஒரு புனிதமான இடம், அதை திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கான இடமா மாற்றுறீங்களேடா சீரியல்லாம். நான் தான் சொன்னேன்ல கைஸ், பாரதி ஆதியை பார்த்துட்டாலே அடுத்து அவளுக்கு பிரச்சனை தான் இப்படின்னு 2 பேர் தான் மீட் பண்ணுவாங்க. பொத்துன்னு எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்து இன்றைக்கி சீனியே முடிச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்கல்ல, இன்றைக்கி எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, மித்ராக்கா வந்துட்டா, மித்ராக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு பாரதியோட பாடு திண்டாட்டம்தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா? அதே மாதிரியே உள்ளே வர்றாப்புல, உள்ளே சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. குட்டி ஆதிக்கு சாமி தெரிலன்னு பெரிய ஆதி கழுத்தில் ஏறி சாமி கும்பிட்றாப்புல. இதை மித்ரா பார்த்துட்றா. ஸோ அதுக்கப்புறம் அவன் மேனேஜரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபுட்டில் விஷத்தை கலக்குறாங்க. விஷம்னா ஒரு கெமிக்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை கலந்து கேசரியில் கலந்து எல்லாத்தையும் சாப்பிட வச்சு மயக்கம் பண்ணிடுறா நம்ம மித்ரா. இதுதான் நடக்குது கைஸ். இனி என்ன, நாளைக்கு எபிசோடில் ப்ரோமோவில் காமிச்சாங்க, யாரோ பாரதியை இப்படி அடிக்கிற மாதிரி காமிச்சாங்க. இது கேசரியில் எண்ணெத்தடி கலந்த அப்படின்னு சொல்லி. இதில் என்ன கைஸ் நான் ரிவ்யூ பண்ணட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்தது இன்றைக்கி எபிசோடில். கரெக்டாக ஆதி இந்த மயக்கம் போட்டு விழுந்தவங்க எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கையில் அந்த மேனேஜரும் இன்னொருத்தனும் வண்டியில் போகிறத ஆதி பார்த்துருவான். அது ஒன்று தான் இன்றைக்கி நடந்ததில் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதயம் சீரியலில் இன்றைக்கி ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான். நீ அவ்வளோதான், இனி பின்தொடர்ந்தே போவாப்பில் 4 அறையை விடுவான். விட்ட உடனே உண்மையெல்லாம் கக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. இங்கே மித்ரா பாரதிக்கு சப்புன்னு அறை உழுவ போகுது பொதுமக்கள்கிட்ட. நாளைக்கு எபிசோடு இதுதான், நான் இப்பயே சொல்கிறேன். நான் கூட தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. மித்ரா செஞ்ச வேலை அவள் ஃபேமிலிக்கே வரப்போகுதுன்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அந்த குழந்தைனால. பார்த்தா அந்த குழந்தையும் ஆதி வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் பொத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏண்டா, நான் கேட்குற தெரியாமல் தான் கேட்குறேன். கோயிலுங்கிறது சாமி கும்பிட்ற இடமா, திருட்டு வேலை பண்ணுற இடமாடா? இந்த மாதிரி முடிச்ச விக்கி மொல்ல மாதிரித்தனம்லாம் பண்ணுற இடமா அது? ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? கோயிலுங்கிறது ஒரு மனசார மன நிம்மதியை தேடி போகிற இடம், அப்படிங்களா? மனசில் நிம்மதி வேணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், அக்கம் பக்கம் ஏதாவது நம்ம ஒன்று வேண்டிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த கோயிலுக்கே போகிறோம். அந்த இடத்துல போய் ஒரு அன்னதானம், அது அன்னதானத்தில் நல்லா நோட் பண்ணுங்க கைஸ், சாதாரண ஃபுட்டு இல்லை, அன்னதானம், பொதுமக்களுக்கு கொடுக்குற அன்னதானத்தில் போய் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதே தான் வீரா சீரியல்லையும் பண்ணாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் மக்களுக்கு சொல்லித்தரீங்களா சீரியல் மூலயமா? நீங்கள் சீரியல் எடுக்க வேண்டாம், நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டாம், ஆனால் இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க ப்ளீஸ். இயல்பாக எடுங்க. இனி அதை ஏதாவது கேமராவில் யாராவது பார்த்துருப்பாங்களா? இல்லை ஆதி உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னாலும் பாரதி கோபம் தான் பட போகிறான். நான் உங்களை பார்த்தேன், எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல போகிறான். அந்த மஞ்சக்கயிறை கட்ட சொல்கிறதுக்கு தூக்கி வீசுவா, அது ஆதி தட்டிலேயே போய் உழுகும், அவன் கட்டுவான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் ஆதி பாரதி சேர தான் போகிறாங்க, அது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா துணியை கட்டியாச்சு. கோயிலில் துணியை கட்டினாலே முடிவு அதுதான், சரியா? ஆனால் இடப்பட்ட இதில் இந்த மித்ரா பண்ணுற வேலைகள்லாம் பார்க்க முடியல, சகிக்க முடியல. சப்புன்னு 4 அறையை விடலாமான் இருக்கு. கோயிலுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க முகரையை பாருங்க, அது சேலையும் அது மூஞ்சியும் முகரையும் கேவலம் பிடிச்சது. அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன ரிவ்யூலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். இதயம் சீரியலை பொறுத்தளவு இதுதான். நீ ஆதியாக தேடி வந்தால் தான் பாரதி ஏற்றுக்கொள்வாள். ஏன்னா அவள் சொல்கிறது கரெக்ட் தானே. நான் ஆதியை வெறுக்கலை. ஆதி என்னை விட்டு போகணும்னு நான் நினைக்கல, ஆதி தான் நினச்சிருக்கா அப்படிங்கிறத அவள் சொல்லுவாள்ல.
தெளிவாக சொல்லுவாள். அது வேணால் கரெக்டு. அவ்வளோதான் கைஸ், வேறு ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு 4-5 சீரியல் வந்து நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் இந்த இதுலேயே. ஃபஸ்ட்டு வீரா சீரியல் பார்த்துடலாம். வீரா சீரியலில் கண்மணி வீரா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சூப்பராக இருக்க போது. இனி நாடகம் கலகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தியா ராகம். ஏன்டா அந்த நாடகத்தெல்லாம் எடுக்கிறீங்க? முடிச்சு விட்டு போங்கடா. எத்தனை தடவை கல்யாண பிரச்சனையே கொண்டு வருவீங்க. ஆனால் எனக்கு வந்து சந்தியா ராகத்தில் வந்து ஒன்று தான் கைஸ், மாயா சீனு 2 பேர் ஜோடி பொறுத்த நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை, சரியா? ஆனால் கதையை வந்து இவங்க இப்படி திருப்பி கொண்டு போயிருக்கலாம், 2 விதமாக கொண்டு போயிருக்கலாம். அதாவது சீனு வந்து சாரு கழுத்தில் தான் தாலி கட்டியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவ வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவ, அந்த வீட்டில் இருக்கிறா, நல்லது பண்ணுறா அப்படின்ட்டே போயிருக்கலாம். சாரு கழுத்தில் கல்யாணம் பண்ண, சாரு கழுத்தில் தாலி கட்டி அந்த சாரு கெட்டவங்கிறது பத்மாவுக்கு தெரிய வரணும். புரியுதுங்களா? ஐயோ, நம்ம மாயாவையே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம், மாயா எவ்வளோ நல்ல பொண்ணு, அவள் எவ்வளோ நம்ம குடும்பத்துக்காக நல்லது செய்கிறா, இவளை விட்டுட்டு நான் இவளை போய் கல்யாணம் பண்ணி வச்சேனேன்னு அவள் உணரணும். அந்த மாதிரி நாடகம் எடுத்திருந்தாங்கன்னா சந்தியா ராகம் சூப்பராக இருந்திருக்கும். இது எங்கேயோ கதையை கொண்டு போய் ஐயோ இப்போ மறுபடியும் கல்யாணம்னு உயிரை வாங்குறாங்க. அப்புறம் கார்த்திகை தீபத்தில் என்ன கேஸ் இப்படி அவன் குழந்தை கிடைக்கலன்னு எவ்வளோ கஷ்டப்படுறான். இவ குடும்பத்தோட அந்த குடும்பம் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு குழந்தையே வேணாங்கிறப்பல பெத்த பிள்ளைகிட்டே எப்படி ஒரு அம்மா வருங்க? மூஞ்சி அப்படியே செவுட்லேயே ஆப்பணும். சாமுண்டீஸ்வரியெல்லாம் செவுட்லேயே ஆப்பணும். அவங்க அம்மா 4 மணிக்கு வந்து பேசினாலாமா, உடனே வந்து ஜோசியக்கார பார்க்க ஜோசியை வந்து சொன்னோன்னே இந்த குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிறாப்புல. 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி இப்போ தான் உண்டாயிருக்காங்கிறப்ப அது எவ்வளோ சந்தோஷப்படணும் ஒரு பெற்றதாகி. எப்படி பேசுகிற வரும்? இப்படி தான் இருக்குது. அப்புறம் என்ன சீரியல் வேறு? அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் கேஸ். நீ நாளைக்கு இதயம் சீரியல் ரிவ்யூவில் பார்க்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக வந்து இந்த உண்மை கண்டிப்பாக வந்து ஆதிக்கு தெரிய வரணும். மித்ரா பற்றின உண்மைகள் வந்து ஆதிக்கு கண்டிப்பாக தெரிய வரணும். தெரிய வந்து மித்ராவை 4 அறைங்கிறத 10 அறை விடணும். இந்த கன்னத்தில் ஒரு 5 அறை, இந்த கன்னத்தில் ஒரு 5 அறை, கண்ணை அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கி அலையணும் மித்ரா. அப்படி தான் ஆகணும். புருஷன் பொண்டாட்டி இதில் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு ஆட்டமாடி ஆடிட்டு இருக்கிற நீயே மித்ரா பக்கி. இதுக்கு வந்து இவங்க அண்ணனும் உடந்த கேவலம் முடிச்ச நாடகம், கேவலத்தின் உச்சம் நாடகம் இதயம் சீரியல். அவ்வளோ. நீ நாளைக்கு பாரதிக்கு பெருத்த அவமானம் ஏற்படும். பார்க்கலாம். நீ ஆதி வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. மறுபடியும் ஆதி வந்து காப்பாற்றும் போது பாரதி என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? வேறு என்ன? வேறு ஏதாவது உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன கேஸ் நம்ம இதில் ரிவ்யூ பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு ரிவ்யூவுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. சரி, ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப அறுக்க விரும்பலை, சரியா? ஏன்னா நேற்றே வந்து 12 நிமிஷம் வீடியோ போட்டேன். அதனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே முடிச்சிடலாம், ஓகேவா? பாய்.